ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தியானிக்கும்படிக்கு நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசித்தோம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். இந்த வேத பகுதியை வாசித்தோம். சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக அதை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம், பேதுரு இங்கே எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி 3வது வசனத்தில், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். சென்ற வாரத்தினுடைய சுருக்கத்தை நான் வேகமா ஒரு சில வரிகளில் சொல்லுகிறேன். மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவனாக அவன் இருக்கிறான். வெளியில நாம் பார்க்கக்கூடியது மனுஷனுடைய சரீரம், உள்ளார காணப்படாத ரீதியில இருக்கக்கூடியது அவனுடைய ஆத்மாவும் அவனுடைய ஆவியையும். வேதம் சொல்லுகிறது, உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன், அவனுடைய ஆத்மாவும் ஆவியும் தான் உள்ளான மனுஷன் என்பதாக வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. வெளியில காணப்படுகிறது மனுஷனுடைய புறம்பான சரீரம். இந்த புறம்பான சரீரம் நாளுக்கு நாள் பழுதாகி கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. அது ஒரு நாள் கீழே விழுந்துவிடும். அதுதான் மரணம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஆனால் இந்த உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு பலப்பட்டு வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். அதற்கு முடிவே இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறான். ஆக மனுஷன் ஒரிஜினலாக அவன் ஒரு ஆவியா இருக்கிறான். நான் ஒரு ஆவியா இருக்கிறேன். மனுஷன் ஒவ்வொருவரும் ஆவியா இருக்கிறார்கள். இந்த பூமியில நாம் வாசம் பண்ணுவதற்காக, வசிப்பதற்காக தேவன் இந்த சரீரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் வேத வசனங்கள் சொல்லுகிறது, எபேசியர் 2வது அதிகாரத்துல திருப்ப வேண்டாம், அந்த உள்ளான மனுஷன் பாருங்க, அந்த உள்ளான மனுஷன் வேதத்துல பல வார்த்தைகள் அதுக்கு சொல்லப்படுகிறது. உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் அல்லது இருதயம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணுகிற அந்த உள் உறுப்பை பற்றி சொல்லாமல் அந்த உள்ளான மனுஷன், அவன் தான் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த மேன். அவன் தான் அவனுடைய இருதயம், அவனுடைய உள்ளான மனுஷன். இப்ப வேத வசனம் சொல்கிறது எபேசியர் 2ல, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் அந்த உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா அவன் மரித்து போயிருக்கிறான். யாருடைய பார்வைக்கு? மனுஷனுடைய பார்வைக்கு அல்ல, மாறாக தேவனுடைய பார்வைக்கு அந்த மனுஷனை மரித்தவனாக தேவன் காண்கிறார். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனோ அவருடைய இரக்கத்தினால, தம்முடைய அன்பினால, அவருடைய கிருபையினால, மிகுந்த அவருடைய தயவுனால அந்த மரித்து போயிருக்கிற அந்த உள்ளான மனுஷனை அவர் உயிர்ப்பிக்கிறார். அவனை புதிய ஒரு சிருஷ்டியாகவே ஆக்கி விடுகிறார். அதைத்தான் வேதம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. அப்ப இந்த ரட்சிப்புல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் தேவனுடைய குடும்பத்துல, தேவனுடைய வீட்டுல, தேவனுடைய பிள்ளையாக அவன் மறுபடியும் பிறக்குகிறான். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் முதலாவதாக சரீரத்தில் பிறந்தோம். ஆனால் தேவனுடைய ஆவியினால, தேவனுடைய வசனத்தினால, இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதலினால அது நான் விசுவாசிக்கும் பொழுது மீண்டுமாய் நான் பிறக்குகிறேன். புது சிருஷ்டியாக நான் பிறக்குகிறேன். புது இருதயத்தை தேவன் எனக்கு கொடுக்கிறார். ஏதோ பழைய மனுஷனுக்கு கொஞ்சம் அறிவுரைகளை சொல்லி, கொஞ்சம் ஆலோசனைகளை சொல்லி, கொஞ்சம் திருந்தி வாழ்ப்பா அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் சீர்திருத்த காரியங்கள்லாம் சொல்லி அவனை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்து வைக்கிறது கிடையாது. மாறாக ஒரு புதிய மனுஷனையே தேவன் அவனுக்குள்ளாக சிருஷ்டிக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையனவைகள் எல்லாமே ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாக ஆகின, எல்லாமே புதிதாக ஆகிவிட்டது. ஆனால் என்னுடைய சரீரம் அப்படியே இருக்கிறது. என்னுடைய வெளி வாழ்க்கை, எனக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள், என்னை பார்த்த, என்னை குறித்து அபிப்பிராயம் வைத்திருக்கிற ஜனங்கள் பார்வைக்கு அப்படியே தான் இருக்கிறேன். ஆனால் தேவன் என்னை அந்த உள்ளான மனுஷன்ல ஒரு புதிய மனுஷனாக அவர் மாற்றி விடுகிறார்.
இதை தேவன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். இதுதான் கிறிஸ்தவனாக ஆகுவது என்று சொன்னால் ஏதோ ஒரு சபையில போயிட்டு பெயர் கொடுத்து மெம்பராக ஆகுவது கிடையாது, அல்லது ஏதோ மதம் விட்டு மதம் மாறுவது கிடையாது. மாறாக அந்த பழைய மனிதன், கல்லான அந்த இருதயம், எல்லா திருக்குள்ள எண்ணங்கள் அசுத்தங்கள் நிறைந்த அந்த உள்ளான மனுஷனை தேவன் கம்ப்ளீட்டா வெளியே எடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தை, அவருடைய சாயலை எனக்குள்ளாக தேவன் அப்படியே எனக்குள்ளாக அவர் வைத்து விடுகிறார். இப்ப வேத வசனம் சொல்லுகிறது, அப்படி நான் புதிதாய் பிறக்கும் பொழுது ஒரு 30 வயது ஆளாகவோ 40 வயது ஆளாகவோ நான் பிறக்கிறது இல்லை. பேதுரு சொல்லுகிறபடி புதிதாய் பிறந்த குழந்தையை போல அவன் இருக்கிறான். ஏன் தேவன் அந்த இருதயத்தை மாற்றுகிறார் பாருங்க. இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களை தேடி, நன்மைகளை தேடி, உயர்வுகளை தேடி, வாழ்க்கையில நாம் பெரியவனாக ஆக வேண்டும் என்கிறதை தேடி என்னென்னமோ செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நம்ம வாசித்தோம் நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல, உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏமாம், காரணம் அந்த இருதயத்திலிருந்து தான் உன்னுடைய ஜீவனுக்கு தேவையான ஊற்றுகள் புறப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அது உள்ளான மனுஷனில் இருந்துதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஊற்று பிறக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் இருக்கக்கூடிய நிலை, என்னுடைய மன ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானம், என்னுடைய செழிப்பு, என்னுடைய பாதுகாப்பு உணர்வு, இது எல்லாமே யாரை சம்பந்தப்பட்டிருக்கிறது? அடுத்த மனுஷனையோ அல்லது சூழ்நிலைகளை சம்பந்தப்பட்ட அல்ல, மாறாக என்னுடைய உள்ளான இருதயத்தை சம்பந்தப்பட்டுதான் இருக்கிறது. காரணம், அதிலிருந்து புறப்பட்டுதான் என்னுடைய வாழ்க்கை வெளியில புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார், ஒரு மனுஷனை உயர்த்த விரும்புகிறார், ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவனை பெரியவனாக ஆக்க அவர் விரும்புகிறார். அப்ப வேலையை அவர் எங்க ஆரம்பிக்கிறாரு? வெளியிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. சரி, நான் ஒரு நல்ல வேலையை கொடுத்துடலாம் அல்லது நல்ல ஒரு வீட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஆரம்பிக்கிறது கிடையாது. தேவன் உள்ளான இருதயத்திலிருந்து தான் அவர் அதை ஆரம்பிக்கிறார். தேவன் செய்கிற எந்த வேலையும் சரி, உள்ளான மனுஷன்ல அவனுடைய இருதயத்துல ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதிலே அவன் வளர்ந்து பலப்பட்டு அவன் ஒரு பெரியவனாக பூரண புருஷனாக அது உள்ளான மனுஷன்ல ஆகும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் அவனுடைய வெளி வாழ்க்கையில காணப்படுகிறது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நான் பிறந்திருக்கிற அந்த குழந்தை ரட்சிப்பின் போது இப்போ 2 வாரம் முன்பாக அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பிறந்த ஒரு குழந்தையை போல இருக்கிறார்கள். அப்படியே சரி, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளட்டேன், இனிமேல் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா? இல்லை. தேவன் சொல்கிறார், நீ வளர வேண்டும். ஆமென். இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல. அப்ப அந்த பிறந்த குழந்தை தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய வீட்டுல பிறந்த அந்த குழந்தை வளர வேண்டும். அதற்காக வேத வசனத்தின் ஆதாரத்தோடு 3 காரியங்களை நாம் தியானித்தோம். என்ன? பேதுரு சொல்லுகிறபடி, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். அதாவது தேவனுடைய வசனமாகப்பட்டது ஒரு மனுஷனுடைய, அந்த உள்ளான மனுஷனுடைய ஆத்மாவுக்கு அதுதான் ஒரு தாய்ப்பால் போல அல்லது பாலை போல. அந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கிறாங்களோ அப்படித்தான் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை அந்த பிறந்த குழந்தைக்கு இருக்கிறது என்கிறதை நாம் பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, மாறாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்னுடைய பிழைப்பே எதுல இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையினுடைய நான் வாழ்ந்திருக்கிற அந்த தன்மை எதில் இருக்கிறதா? அந்த உள்ளா இருக்கிற அந்த மனுஷன் வாழ வேண்டும். என்னுடைய ஆத்மா எப்படி வாழ்ந்திருக்கிறதோ அப்படிதான் என்னுடைய வெளி வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அது பிறந்திருக்கிறது. இப்பதான் அது பாதுகாக்கப்பட வேண்டும், அது பலப்படுத்தப்பட வேண்டும், அது வளர வேண்டும், அது ஒரு பூரண ஒரு புருஷனாக அது வளர வேண்டுமா? எந்த அளவுக்கு அந்த உள்ளான மனுஷன் வளர முடியும் தெரியுமா? அவனுக்கு மரணமே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றையிலிருந்து ஒரு 2000 வருஷம் கழிச்சு என்னை யோசனை பண்ணி பாருங்க, என்னுடைய சரீரமெல்லாம் மக்கி போயிருக்கலாம். ஆனால் அந்த உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் மறிக்கிறதே கிடையாது. ஒரு 4000 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன்? தேவனை குறித்து எந்த அளவுக்கு நான் அறிந்து கொண்டிருப்பேன்? தேவனை இன்னும் அதிகமா எந்த அளவுக்கு அன்பு செய்கிறதுல நான் வளர்ந்திருப்பேன்? அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளத்தை எல்லாம் எந்த அளவுக்கு நான் அனுபவித்து இருப்பேன்? அவருடைய சாயல்ல நான் இன்னும் அதிகமா எந்த அளவுக்கு நான் வளர்ந்து கொண்டிருப்பேன்? வேத வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துடைய சாயல் அளவுக்கு என்னால வளர்ந்து கொண்டே இருக்க முடியுமா? நித்தியமா அவனுக்கு
அந்த உள்ளான மனுஷனுக்கு மரணமே இல்லை. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் அவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. அப்ப நம்ம சொல்லியிருந்தோம், அந்த புதிதாய் பிறந்தவர்கள் அனுதினமும் வேத வார்த்தையை வாசித்து தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம். அதாவது அந்த பிறந்த குழந்தை, அதுக்கு 2 காரியங்கள் தெரியும். ஒன்று அழுவோம், இல்லைன்னா ஒன்று அது சிரிக்கும். அழுகிறது எது? அனுதினமும் என்னுடைய ஜெப வாழ்க்கையின் மூலியமாக தேவனோடு நான் தொடர்பு கொள்கிறேன். அல்லேலூயா. ஜெபத்துல நாம் என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம்? ஜெப வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம்? என்னுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தரிடத்துல நான் சொல்லுகிறேன். ஏன்? அந்த தேவைகளை அந்த இருதயத்திலே வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது அந்த உள்ளான மனுஷனை அழுத்தி அழுத்தி அதை பாரப்படுத்துகிறது. அந்த தேவைகள், என்னுடைய நான் சந்திக்க வேண்டிய போராட்டங்கள், நான் சந்திக்க வேண்டிய அந்த பிரச்சனைகள் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு அவனை அழுத்துகிறது, அவனை வளர விடாமல் அது அழுத்துகிறது. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, நீ ஏன் சுமக்கிற? உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அந்த ஜெபத்தினால அந்த பாரத்தை நீ அவருடைய பாதத்துல இறக்கி வைத்து விடு. அப்போ தேவனிடத்துல ஜெபிக்கிறது, ஜெப வாழ்க்கை என்று சொன்னாலே வெறும் பட்டியலை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்ல, மாறாக அந்த குழந்தைக்கு சிரிக்கவும் தெரியும், அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தவும் தெரியும். தேவன் விரும்புகிறார் தம்முடைய பிள்ளைகள் தன்னை மகிமைப்படுத்த வேண்டும். வேத வசனத்திலிருந்து பார்த்தோம், அவரை நாம் பாடி துதித்து அவரை நாம் கொண்டாடுகிறோம். அந்த ஜெப வாழ்க்கையில முக்கியமான இன்னொரு காரியம் செய்கிறோம். தேவனுடைய பாதத்துல நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும், சொல்லுங்க, அனுதினமும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்னுடைய இருதயத்தை கழுவும். ஏன்? அந்த இருதயம் அந்த பாவத்தினால நிரம்பி அது அந்த பாவத்தை மறைக்கும் பொழுது அது என்ன ஆகும்? அந்த இருதயம் வளராது, அந்த இருதயத்துல வாழ்வு உண்டாகாது, அந்த இருதயத்துல ஜீவனோடு இருக்கிற அந்த தன்மை இருக்காது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகையினால நான் அதை அறிக்கை செய்து தேவனிடத்துல மன்னிப்பை கேட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவி நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். இதுதான் ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. மூன்றாவது முக்கியமாக சபை கூடி வருதல். பாருங்க, தேவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பூமியில ஏற்படுத்தக்கூடிய நான் வளரும்படிக்கு, நான் பூரண புருஷனாக வளரும்படிக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் தேவனுடைய சபை. ஆமென். எந்த அளவுக்கு அது முக்கியமானதாக இருந்திருக்குன்னு சொன்னா, வேத வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆலோசனையாக சொல்லல, அறிவுரையாக சொல்லல, கட்டளையாகவே வேத வசனம் நமக்கு அதை சொல்லுகிறது. ஓகே, இப்ப இந்த 3 காரியங்களை பார்த்தோம். இன்னும் 2 காரியங்களை பார்த்து வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தையும் பார்த்து இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம். 4வது காரியமாக பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வளரும்படிக்கு, சொல்லுங்க, நான் வளரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய ஜெப வாழ்க்கை, சபை கூடி வருதல் என்னை அந்த உள்ளான மனுஷன்ல என்னை வளரச் செய்கிறது. 4வதாக அதே அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 2வது அதிகாரம் 38வது வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், Actes des Apôtres chapitre 2 verset 38. 2வது அதிகாரம் 38வது வசனத்துல பேதுரு அங்கே எருசலேமில் கூடியிருந்த ஜனங்களை நோக்கி சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்பொழுது பெறுவீர்கள்? அங்க சொல்கிறது அப்பொழுது. அப்ப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள உடனே அடுத்த அனுபவம் என்ன? பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ளாக வந்து தங்குகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம் என்கிறது ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிற அனுபவத்துல வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஏதோ நான் ஒரு காரியத்தை செய்து விட்டேன், இதோடு முடிந்தது என்கிறது அல்ல. அடுத்தது என்ன ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அடுத்தது என்ன ஒரு அனுபவம். ரட்சிக்கப்படுகிறது ஒரு அனுபவம், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறது ஒரு அனுபவம், அதோட முடியல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறது ஒரு அனுபவம். சரி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அதோட கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து விட்டதா? இல்ல, இன்னும் அதிகமான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஆச்சரியமான அனுபவங்களை, அற்புதமான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட மறுபிறப்பு அடைந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிறார். இங்கே பேதுரு சொல்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களே, அப்ப தேவன்
பரிசுத்த ஆவியானவரை கிஃப்டாக, அல்லேலூயா, வரமாக அவர் உங்களுக்கு அதை அவர் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதே புத்தகத்துல 8வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, சமாரியா பட்டணத்துல பிலிப்பு என்கிற ஒரு சீடன், இயேசு கிறிஸ்துவின் சீடன், அவர் சென்று சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். 5வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தானா. 12வது வசனம், வெர்சே 12. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்தவர்கள் கேள்விப்பட்டு, தேவனுடைய அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை குறித்தவர்கள் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் விசுவாசித்து புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். சரி, இவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றதை எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்ட பொழுது அங்கே பேதுருவும் யோவானையும் சமாரியா பட்டணத்துக்கு அனுப்புகிறார்கள். 15வது வசனத்துல, இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு, நல்ல கவனிங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மீது கைகளை வைத்தார்கள். சொல்லுங்க, கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. கைகளை வைக்கிறதுல ஏதோ மந்திர சக்திலாம் ஒன்றும் கிடையாது. மாறாக ஏன் பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுக்கிறார், ஏன் அந்த தேவாதி தேவன் நம்முடைய இதயத்தில் வந்து அவர் தங்குகிறார்? காரணம் வசனம் சொல்லுகிறது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் தம்முடைய ஆவியை அவர் கொடுக்கிறார். எதற்கு கீழ்ப்படிந்தாங்க இந்த சமாரிய ஜனங்கள்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள். அப்போ விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அப்போஸ்தலர்கள் வந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. சரி, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் குறித்து பல வாரங்கள் நான் போதிச்சிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை தேவன் எனக்குள்ளே அவர் கொடுக்கும் பொழுது பல கிரியைகளை செய்கிறார். அதுல ஒரு முக்கியமான காரியம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதிக்கு ஏற்ற ஒரு காரியம், எபேசியர் புஸ்தகத்துல திருப்பலாம். எபேசியர் புஸ்தகத்துல 3வது அதிகாரம், எபேசியன் 3:16, 16வது வசனம். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும். ஆமென். நம்ம எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? பிறந்த அந்த குழந்தை வளர வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும், பூரண புருஷனாய் அது வளர வேண்டும். நான் ஏன் வளரணும்? உள்ளான மனுஷன்ல நான் ஏன் பலப்படணும்? காரணம் அதுதான் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள், எனக்குள்ள இருக்க வேண்டிய சந்தோஷம், எனக்கு இருக்க வேண்டிய சமாதானம், ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை, ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை, ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை எதை பொறுத்து இருக்கிறது? என்னுடைய உள்ளான மனுஷனை பொறுத்து இருக்கிறது. இப்ப தேவன் சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்த ஆவியினாலே, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள். அல்லேலூயா. எப்படி பரிசுத்த ஆவியானவர் உள்ளான மனுஷன்ல ஒரு வல்லமையாய் பலப்பட செய்கிறார்? வசனம் சொல்கிறது, நம்மை சகல சத்தியத்திலையும் அவர் நம்மை வழிநடத்துகிறார். சகல சத்தியத்துல வழிநடத்தும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். எலிசாவை குறித்து சம்பவத்தை சொல்லியிருந்தோம். பாருங்க, ஒரே வீட்டுல 2 நபர்கள் இருக்கிறாங்க. ஒரே வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? சீரியா தேசத்து அந்த படைகள் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்கும் உயிருக்கு ஆபத்து. ஆனால் ஒருவர் நிதானமாய் சமாதானமாய் அமைதியாய் இருக்கிறார். யார் எப்படி இருக்கிறது? எலிசா இருக்கிறார். அவருடைய வேலைக்காரன் அந்த படைகளை பார்த்து விட்டு பதறி கத்தி கூவி மரண பயம் அடைந்து எப்படி முடியுமோ அப்படின்னு சொல்லி அவன் கதறுகிறான். எப்படி பாருங்க, 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவனுக்கு சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது, இன்னொருவன் அவன் சமாதானத்தை இழந்து மரண பயத்தினால நிரம்பி இருக்கிறான். காரணம் ஏன்? ஒருவனுக்கு சத்தியம் தெரியும், இன்னொருத்தருக்கு சத்தியம் தெரியாது.
எலிசாவுக்கு என்ன சத்தியம் தெரியும்? எலிசாவுக்கு ஒரு சத்தியம் தெரியும். என்ன? சங்கீதம் 34:7 வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சூழ தேவனுடைய வான தூதர்கள் இறங்கி வந்து பாளையம் இறங்கி அவர்களை அவருடைய இக்கட்டுகளில் இருந்து விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சென்ற வாரம் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒருத்தர் அந்த வேத பகுதியை வாசித்தார். அநேகர் கேட்டிருப்பாங்க, சரி வாடிக்கையா ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ படிக்கிறாங்க, படிச்சுதான் அவங்க ஒரு மத ரீதியா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். இல்லை, எலிசா அதை படித்த பொழுது, எலிசா அதை அவர் வாசித்த பொழுது அல்லது கேட்ட பொழுது அந்த வசனம் அவருடைய இருதயத்துக்குள்ளாக சென்று விட்டது. என்னை சுற்றிலும் வானதூதர்கள் இருந்து எந்த சூழ்நிலையிலும் என்னை அவர்கள் விடுவிக்கிறார்கள். ஏன்னா நான் தேவனுக்கு பயந்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், ஆகியனால தேவன் என்னை விடுவிக்கிறார் என்கிற இந்த சத்தியம் இருதயத்துள்ளாக போய்விட்டது. பல நாள் ஆகியிருக்கலாம். ஆனால் நிஜமாகவே ஒரு நாள் அவருக்கு பிரச்சனை வந்த பொழுது இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? அவர் கற்றுக்கொண்ட அந்த சத்தியம் இருக்குது பாருங்க. என்ன சத்தியம்? வானதூதர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை விடுவிக்கிறார்கள் என்கிற அந்த சத்தியம் அவருடைய இருதயத்துல புதைந்து இருக்கிறது. அந்த சத்தியத்தை அவர் மேல் எழும்ப செய்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். ஞாபகப்படுத்துறது மாத்திரமல்லாம, இது மனப்பாடமா அந்த வசனம் தெரிஞ்சது மாத்திரமல்லாம அந்த சத்தியத்துல என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த சத்தியத்தின்படி என்னை செயல்பட பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் எலிசா சமாதானத்தோடு பயப்படாம நிம்மதியா நின்று கொண்டிருக்கிறார், பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல. ஆனால் அவனுடைய வேலைக்காரன் பதறி போய் பயந்து அவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அன்றைக்கு அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். ஆமென். காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சிலாக்கியங்கள், அந்த ஆசீர்வாதங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் ஒரு சில சமயங்களில் கண்களை திறந்து காணும்படிக்கும் அதை செய்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவரை தேவன் எனக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஐந்தாவதாக நாம் வளரும்படிக்கு பேதுரு சொல்லக்கூடிய ஒரு காரியம், அதே 1 பேதுரு 2வது அதிகாரத்துல எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில தான் நாம் இந்த 5 காரியங்களையும் தியானிக்கிறோம். அவர் சொல்லுகிறார் 20வது வசனத்துல, 19வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். ஏனெனில் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு புகழ்ச்சியாக இருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவே இல்லை, அவருடைய வாயில வஞ்சனையும் காணப்படலை. ஆனாலும் அவரை மற்றவர்கள் வைத பொழுது அவர் பதிலாக எதுவுமே வையவில்லை. அவரை பாடுபடுத்தும் பொழுதும் அவருக்கு வல்லமை அதிகாரம் எல்லாம் இருந்தும் அவரை பாடுபடுத்தும் பொழுது அவர்களை பயம் முறுத்தல. ஆமென். மாறாக ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அது நான் வளருவதற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியம், நான் பலப்படுவதற்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம். 19வது வசனத்துல, தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே புகழ்ச்சியா இருக்கும். என்ன அங்க சொல்ல வருகிறார்? இப்ப நான் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருக்கிறேன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவனாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், புதிய குழந்தையாக நான் பிறந்திருக்கிறேன். இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நான் புது சிருஷ்டியாக தேவன் என்னை மாற்றி விட்டார் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன? இனிமேல் எனக்கு எல்லாமே பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குற ஒரு வாழ்க்கை அல்லது ரோஜா பூ மேல நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லி வேதம் எங்குமே சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் அந்த உபத்திரவங்களை, அந்த உலகத்தை நான் ஜெயம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி திடப்படுத்துகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆகையினால என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு உபத்திரவங்களாக இருந்தாலும் சரி,
நான் இனி சந்திக்க போகிற ஒரு பாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை முன்னாடி இருந்தே என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனங்களாக இருந்தாலும் சரி, இவைகள் எதுவுமே நான் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பற்றுதல், தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தை பாதிக்க விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. நான் வளர்வதற்கு அது ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு உபத்திரவமாக இருந்தாலும் சரி, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடிய வாழ்க்கையில, அல்லது குடும்ப ரீதியாக போராட்டம் இருக்கலாம், சரீர ரீதியாக போராட்டம் இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியில பிரச்சனைகள் இருக்கலாம், இவைகள் எதுவுமே நான் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த ஒரு விசுவாச வாழ்க்கை, அதை பாதிக்க நான் விட்டுவிடக் கூடாது. ஏன் இதை சொல்லுகிறேன்? நம்ம இந்த ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், சபைக்கு நம்ம போகிறோம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி அநேகர் நினைப்பார்கள். அவர்கள் அப்படியான கஷ்டத்தின் நேரத்தில், வேதனையின் நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? என்ன தீர்மானம் எடுப்பாங்க? இனி நான் பைபிளை படிக்க மாட்டேன், இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் சபைக்கு வர மாட்டேன். இதுதான் ஜனங்கள் எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த போராட்டங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள், அது தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை பாதிக்கும்படிக்கு விட்டு விடுகிறார்கள். அது தேவனுக்கு பிரீத்தியா இருக்காது, தேவனுக்கு அது புகழ்ச்சியா இருக்காது. இப்ப இயேசு கிறிஸ்துடைய ஒரு சின்ன ஒரு உதாரணம், அப்படி இயேசுவை குறித்து நிறைய முன்மாதிரி இருக்கிறது. இங்க ஒரே ஒரு மாதிரி என்ன, அவரை உபத்திரவப்படுத்துகிறார்கள். அவர் தேவன் மனுஷனாய் வந்திருக்கிறார், சகல அதிகாரம் வல்லமை எல்லாமே இருக்கிறது. அவர் கண்களை திறந்து பார்த்தாலே அந்த ரோம போர் வீரர்கள், ஏன் ரோம சாம்ராஜ்யமே சாம்பலாக போயிருந்திருக்கும். ஆனால் ஒரு சாந்த குணத்தோடு அதை அவர் சகித்துக் கொள்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் வையப்படும் போது பதில் வையா, அவரை பாடுபடுத்துறாங்க, அவரை அவமானப்படுத்துறாங்க. ஒருவேளை உங்களை பேசி விடலாம், மற்றவர்கள் உங்களை தவறாக பேசி விடலாம், மற்றவர்கள் மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து விடலாம். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் பாதிக்காதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும்படிக்கு சொல்லுகிறார். ஆனா வேற என்ன நான் செய்யணுமா? அந்த சூழ்நிலையில இன்னைக்கு புதிதாய் பிறந்த குழந்தை நான் என்ன செய்ய போகிறேன்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நான் என்ன செய்ய போகிறேன்? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, புதிதாய் பிறந்திருக்கிற ஒரு போராட்டத்தை சந்திக்கலாம், ஒரு பலவீனத்தை கூட சந்திக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? நியாயமாய் தீர்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவரோடு எனக்கு உடன்படிக்கை உண்டா இருக்கிறது. அவர் தம்முடைய குமாரனையே எனக்காக கொடுத்திருக்கிறார். வேற எது எனக்கு செய்ய மாட்டாரு? எனக்கு நன்மையான எதையுமே அவர் என்னை விட்டு விலக்கி வைக்கவே மாட்டார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கோந்தரா தான் போட்டிருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் அவர் எனக்கு வைத்திருக்கிறார். அப்போ அவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு நான் பாட்டுன்னு என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. வேலைக்கு 2 பேர் போறாங்க, 2 பேருக்குள்ள பிரச்சனை. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? இனிமேல் நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. அவன் பாட்டு அவன் ஒரு பக்கம் வேலை செய்யறான், நான் பாட்டு என் பக்கம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். சரீரத்துல ஒரு இரவெல்லாம் ஒரு ஃபேக்ட் செய்கிறோம், ஃபங்க்ஷன் செய்கிறோம். 3 மணி வரைக்கும் விடிய விடிய ஃபங்க்ஷன் நடக்குது. 4 மணிக்கு எழும்பி 5 மணிக்கு போய் வேலையை எடுக்கிறோம் இல்லையா? ஆனால் சரீரத்தில் ஒரு சின்ன ஒரு பலவீனம், சின்ன ஒரு ஒற்றை தலைவலி, சின்ன ஒரு வயிற்று வலி அப்படி வந்த உடனே நாம் எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன? சபைக்கு இன்னைக்கு நான் போக மாட்டேன். அப்ப தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசமும், நான் கூட்டங்களுக்கு போக மாட்டேன், நான் பைபிள் எடுத்து நான் படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆமா, நான் என்னத்தை வாரிக்கொண்டேன், நான் ஜெபித்து என்னத்தை வாரிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவிசுவாசத்துல சூழ்ந்து போயிடுவார்கள். அப்ப பேதுரு இங்க சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மாதிரியை பார்த்து நடங்கள். அவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும், இப்படி ஆகணும்ன்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. எந்த ஒரு சினிமா நடிகர்களோ, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரர்களோ, எந்த பெரிய பலசாலிகளோ என்னுடைய முன்மாதிரி கிடையாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு மாதிரியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் எனக்கும் பலன் தந்து அவரை போல அவர் செய்ய பண்ணுவார். சகிக்க அவர் பலன் தருவார். சாந்த குணமாய் திரும்ப பதிலுக்கு பதில் செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு, திரும்ப பதிலுக்கு பேசுவதற்கு எனக்கு பலன் உண்டு, அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. ஆனாலும் சாந்தமாய் நான் இருப்பேன். அல்லேலூயா. தேவன் மேல பாரத்தை வைத்துவிட்டு நான் நியாய தீர்ப்பு அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அமைதியாய் தேவனை பின்பற்றுகிற அந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. வேதத்துல
இந்த பகுதியிலிருந்து ஒரு 5 காரியங்களை நாம் தியானித்தோம். சொல்லுங்க. 1, வேத வாசிப்பு. ஆமென். எதற்காக? நான் பிறந்திருக்கிற குழந்தையா நான் வளர வேண்டும், தேவனுடைய சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க வேண்டும். முதல்ல வேத வாசிப்பு. ஆமென். சொல்லுங்க. வேத வாசிப்பு. என்னுடைய ஜெப வாழ்க்கை. ஆமென். ஜெப வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்? என்னுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன், அவரை துதிக்கிறேன், பாடுகிறேன், நன்றி சொல்கிறேன், பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோடு கூட ஒப்புரவாகி இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்படுகிறேன். 3ஆவதாக பார்த்தோம் சபை கூடி வருதல். சொல்லுங்க. சபை கூடி வருதல். சபை கூடி வருதல் சொன்னா என்ன அர்த்தம்? சபைக்கு வருவது இல்லையா? அப்ப அந்த சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருங்கள். 4வது பரிசுத்த ஆவியானவரை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால மீண்டும் மீண்டுமாய் நான் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் நான் ஆலயத்துக்கு வரும் பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புகிறார். அல்லேலூயா. 5ஆவதாக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய இந்த ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய முன்மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் விசுவாசத்தை துவக்கினார், அவர்தான் நான் நோக்கி பார்க்கிறேன். என்னை அழுத்தக்கூடிய எல்லா பாரங்கள், என்னை சுற்றி நிற்கக்கூடிய எல்லா பாவ சோதனைகள் எல்லாவற்றையும் நான் தள்ளிவிட்டு என்னை விசுவாசத்தில் அழைத்த அந்த தேவனை நோக்கி நான் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பேன். ஆமென். அப்ப வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் தாவீதை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம பார்த்த இப்போ தியானித்த அத்தனை காரியங்களும் தாவீதுடைய வாழ்க்கையில இருக்கிறது தான் இன்றைக்கு நம்ம தியானித்து எப்படி தாவீதை தேவன் உயர்த்தினார் என்கிறதை பார்த்து இன்றைக்கு நம்மையும் தேவன் அப்படி உயர்த்தும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தாவீது ஒரு லேஸ்பட்ட ஆள் கிடையாது. தாவீது சங்கீத புஸ்தகங்கள்ல 150 சங்கீதங்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட சங்கீதங்களை எழுதினவர் தாவீது. இந்த தாவீது எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்துவை கூட தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு இவர் விசேஷமான ஒரு நபர் தாவீது. வேதத்துல யாருடைய பெயர் அதிகமா எழுதப்பட்டிருக்கிறது, பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னா தாவீது என்கிற பெயர் தான் வேதத்துல அதிக எண்ணிக்கையில அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தாவீதை குறித்து வேத வசனம் சொல்லும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். 78வது சங்கீதத்துல யார் இந்த தாவீது? தேவன் அவருக்கு என்னத்தை செய்தார்? எப்படி செய்தார்? ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுகிறதன் மூலியமாக அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? அவனுடைய இருதயத்துல அவன் பக்குவப்பட்டு அவன் பலப்பட்டு அவன் வளரும் பொழுது அது அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்கிறதை அந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 78, 71, 72. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். தாவீதை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லப்படுகிறது. யார் அந்த தாவீதாம்? தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகள், சொற்பமான ஆடுகளை, கரவல் ஆடுகளை அதை வைத்து மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு பையன். ஆனால் அந்த ஆடு மேய்க்கிற ஒரு பையனை தேவன் உயர்த்தி எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வருகிறார்? முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவாக அவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில முன்னேற வேண்டும், உயர வேண்டும், பெரிய ஆளாக வேண்டும். நீங்க உலக பிரகாரமா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி புஸ்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. எப்படி முன்னேறணும், எப்படி சக்சஸ்ஃபுல்லா, எப்படி வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிலாம் புத்தகங்கள் இருக்கிறது. அவங்களுடைய முன்மாதிரியெல்லாம் பின்பற்ற தேவையில்லை. இங்க ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையனை தேவன் உயர்த்தி ராஜாவாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து நான் கற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். வேத வசனத்தில் சொல்லுகிறது, அந்த இஸ்ரவேல் தேசத்தை 40 ஆண்டுகள் தாவீது அரசாண்டானாம். இன்றைக்கும் யூதர்கள் மத்தியில் நீங்க போய் கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த தாவீதுடைய அரசாட்சியை பொற்காலம், கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பாக எனக்கு ஒத்த ஒரு ராஜாவும் இல்லை, எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்று சொல்லி சொல்லத்தக்க அளவுக்கு இந்த ஆடு மேய்க்கிற இந்த பையனை தேவன் அந்த அளவுக்காக அவர் உயர்த்தினார்.
இப்போ அநேக வாழ்க்கையில கூட உயர்ந்திருக்கலாம், பெரிய உலகத்திலேயே பெரிய பணக்காரர் அல்ல உலகத்திலேயே படிச்சவர், உலகத்திலேயே பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் பெயர் பெறலாம். ஆனால் இந்த தாவீதுக்கு ஒரு இன்னும் விசேஷித்தமான ஒரு காரியம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல இந்த தாவீதை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல 22வது வசனம், 22வது வசனத்துல Actes des Apôtres chapitre 13 verset 22. பின்பு அவர் அவனை தள்ளி, அந்த அவன் சொல்லுகிறது தாவீதுக்கு முன்னாடி இருந்த அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்த ராஜா சவுல், அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஆடு மேய்க்கிற அந்த பையனை ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க. கர்த்தரே சொல்கிறார் அவனை ராஜாவாக ஆக்கினார். உலகத்தில் அநேக ராஜாக்கள் ஆகியிருக்கலாம். ஆனால் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆமென். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வானாம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி சொன்னா, ஏதோ எனக்கு இவரை பிடிக்கும், என் மனசுக்கு இவரை ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய இருதயத்தையே பெற்றவன். ஆமென். என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய சிந்தனைகள், அவருடைய யோசனைகள், அவருடைய லட்சியங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய அந்த இரக்க குணம், அவருடைய அந்த ஒரு சாந்த குணம், அவருடைய அந்த மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவம், அவருடைய அந்த ஒரு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த சகிக்கிற அந்த குணாதிசயங்கள், அதனால தான் தேவனுடைய இருதயம். ஆமென். இப்ப நான் ரட்சிக்கப்படும் பொழுது கூட அந்த இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தை தான் நான் எனக்குள்ளாக பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. தாவீதை குறித்து தேவன் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் இருக்கிறான், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்கிறான். என்ன சித்தமானதை எல்லாம் தாவீது செய்தார்? இப்ப நாம் தியானித்த இந்த 5 காரியங்களை தாவீது செய்தார். அல்லேலூயா. பாருங்க, முதல் காரியம், வேதத்தை தியானிக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு மனுஷனாக இருக்கிறார் தாவீது. முதலாவது சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. முதலாவது சங்கீதத்துல தாவீது எழுதுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமல், பாவிகளுடைய வழியில நிற்காமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் பாக்கியம் பெறணும், என் வாழ்க்கையில பாக்கியம் உண்டாகணும், என் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகணும், செழிப்பு உண்டாகணும், இந்த தடைகள் எல்லாம் நீங்கணும், ஒரு முன்னேற்றம் உண்டாகணும். வழி அங்க சொல்லுகிறார் பாருங்க. அங்க இங்க சுத்தி கொண்டு டிவில டெலிபோன்ல அப்படின்னு சொல்லி நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காத, துன்மார்க்கர்களோடு சுற்றி கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காத, மாறாக தேவனுடைய வேதத்துல பிரியமாயிருந்த அந்த வார்த்தைகளை குறித்து நீ படித்து அதை குறித்து தியானித்துக் கொண்டிரு. இதுதான் தாவீதுடைய அனுபவம். அல்லேலூயா. வேதம் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையனாய் இருந்தவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஆனவனுடைய ரகசியத்தை வேதம் சொல்லுகிறது. தாவீது எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன். 119வது சங்கீதம் உங்களுக்கு வீட்டில் நேரம் இருந்தால் அதை வாசித்து பாருங்க. வேதத்திலேயே ஒரு பெரிய ஒரு அதிகாரம் 119வது சங்கீதம். அந்த சங்கீதத்தை வேத வசனத்துக்காகவே எழுதுகிறார் தாவீது. அல்லேலூயா. 176 வசனம் இருக்கும். ஒரு வசனத்திலையும் தேவனுடைய வசனம் அந்த வார்த்தை வந்துடும். வேற வேற வார்த்தைகள்ல வரும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி திரும்ப 176 வசனத்திலையும் அந்த தேவனுடைய வார்த்தை என்கிற வார்த்தை இங்க வந்துடும். அது தாவீது அது எழுதுகிறார். அதுல சொல்றாரு பாருங்க, அந்த அநேக எல்லா வசனங்களையும் வாசிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமானது. 45வது வசனத்துல அவர் சொல்கிறார் பாருங்க. 44ல இருந்து நான் வாசிக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். 47 நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேர்ல மன மகிழ்ச்சியா இருப்பேன். நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உம்முடைய பிரமாணங்களை தியானிப்பேன். அங்க சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாமே தேவனுடைய வசனம் என்கிறதா. அப்ப சொல்லுகிறார், தேவனுடைய இந்த வேத வசனத்தின் மேல பிரியமா இருக்கிற தாவீது. ஆமென். அந்த வார்த்தைகள் தான் அவருக்கு ஆலோசனைக்காரர்களாக இருக்கிறதா.
அந்த வார்த்தையில தான் தேவனை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதையெல்லாம் குறித்து அறிந்து கொள்கிறார். அந்த வார்த்தைகள் தான் அவரை பாவத்துக்கு விலகி வெளிச்சமான பாதையில தேவனுடைய வார்த்தைகள் தான் நடத்துகிறது என்கிறதாக அவர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை புகழ்ந்து தேவனுடைய எல்லா மகத்துவங்களிலையும் அவருடைய வார்த்தையை தான் தேவன் உயர்த்தி இருக்கிறாராம். ஆமென். அப்ப இன்றைக்கு என்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வேத தியானம் எப்படி இருக்க வேண்டும், இந்த தாவீதை போல. ஆமென். அல்லேலூயா. பாருங்க அந்த வசனத்தை என்னோட சொல்லுங்க. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஆமென். அதே அதிகாரத்துல பாருங்க 147 வாங்க. 147வது வசனம் சொல்றாங்க, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், உமது வசனத்தை தியானிக்கும்படிக்கு குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். என்ன செய்கிறாரு? காலையில் சீக்கிரமாகவே எழுந்து தேவனுடைய வேதத்தை அவர் வாசிக்கிறார். காரணம் அதனுடைய ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டார். என்ன? என்னுடைய உள்ளான மனுஷன் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டும், நான் ஒரு உயர்ந்த ஒரு மனுஷனாக ஆக வேண்டும், அதற்கு இதுதான் உணவு, இதுலதான் ரகசியம் இருக்கிறது என்கிற தேவன் அந்த தாவீதுக்கு வெளிப்படுத்தி இருந்தபடினால அதை தியானிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். அவர் இன்னும் பல சங்கீதங்கள் அவர் எழுதியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை, அதாவது தேனிலும் தேன் கூட்டிலும் மதுரமாய் தேவனுடைய வசனங்கள் இருக்கிறதா? அப்படி இருக்கிறதா? நமக்கு தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது தேன் சாப்பிடுற மாதிரி இருக்கிறதா? அல்லேலூயா. அல்லது பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. தங்கத்தை பவுனை விரும்புகிறதை காட்டிலும் வேத வசனத்தை அவர் விரும்புகிறார். இந்த தாவீதை தான் தேவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்ததிலிருந்து ராஜாவாக அவர் உயர்த்தினார். இரண்டாவது, தாவீதுடைய ஜெப வாழ்க்கையை வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க. சோம் 142வது சங்கீதம், 142வது சங்கீதம். அங்க அதனுடைய தலைப்பே தாவீதுடைய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, யாருக்கெல்லாம் நான் ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரோம் அல்லது நான் துதிக்க நான் பழகணும் அப்படின்னு சொல்லுகிறவங்க ஒவ்வொரு நாளும் அந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்க. அது முழுவதும் ஜெபங்கள், துதிகள், விசுவாச அறிக்கைகள், தேவனோடு இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்தக்கூடிய அந்த சங்கீதங்கள். அவர் சொல்றாரு பாருங்க, முதல் வசனத்துல, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? ஜெபிக்கிறார். நம்ம ஜெபம் சொன்னாலே தலையில ஒரு முக்காடு போட்டு மௌனமா ஆகிடும். இங்க தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அல்லேலூயா. மனுஷர்களை தேடி சென்று அங்க போய் கண்ணீர் விட்டு அழுது இறக்கி பாரத்தை இறக்க தேவையில்லை. அவர் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக என்னுடைய சஞ்சலம், ஆத்துமாவை பாரப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த சஞ்சலத்தை நான் ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். 6வது வசனம், என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். கதறுகிறார் பாருங்க. இதுதான் அந்த ஜெபம். தேவனோடு அவர் சந்தோஷமா இருந்த நாட்களிலும் சரி, பாடுகள் அனுபவித்த நாட்களிலும் சரி, அவர் தேவனோடு எப்பொழுதும் ஜெபத்தின் மூலியமாக உறவு கொண்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார். சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, எதை குறித்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், உங்களுடைய சஞ்சலங்கள், உங்களுடைய தவிப்புகள், உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாவற்றையும் தேவனிடத்துல போயிட்டு நீங்க உங்களுடைய அந்த ஜெப வாழ்க்கையில் அவரிடத்துல ஊற்றுங்கள். ஆமென். இருதயத்தை ஊற்றும்படிக்கு அவர் சொல்லுகிறார். வேற அந்த ஜெப வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார்? 119வது சங்கீதத்துக்கு திருப்போம். 164வது வசனத்துல, 164வது வசனம். வேற அந்த ஜெபத்துல அவர் என்ன செய்கிறார்? உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளிலே 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஆமென். என்ன பண்றாரு? அந்த 7 தரம்ங்கிறது ஒரு முழுமையை குறிக்கிறது. எப்பொழுதும் தேவனை துதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இந்த சங்கீதங்கள் எல்லாம் அதனுடைய விளைவுதான். கர்த்தரை பார்த்து, நீருடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர், எனக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேவனை உயர்த்தி அவர்
துதிக்கிறார். என் ஆதரவாய் செயலாற்றுகிறீர், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர், என் சார்பாய் நீர் யுத்தம் பண்ணுகிறீர், என்னுடைய கரங்களை எல்லாம் நீர் யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறீங்கிறதெல்லாம் சொல்லி தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனாக தாவீது இருந்தார். வேற ஜெபத்துல அவர் என்ன செய்தார்? 51வது சங்கீதத்தை எடுக்கலாம் பாருங்க. நம்ம அந்த தியானித்த 5 காரியங்கள் அப்படியே தாவீதுடைய வாழ்க்கையில இருந்ததை நாம் பார்க்கிறோம். 51வது சங்கீதத்தினுடைய அந்த பின்னணி என்ன? அந்த தலைப்பிலே போடப்பட்டிருக்கிறது பாருங்க. பச்சைபால் என்கிற அவனுடைய போர் வீரனுடைய மனைவி, தாவீது கிட்ட அவருடைய படையில வேலை செய்யக்கூடிய போர் வீரனுடைய மனைவி. அப்ப அந்த பச்சைபால் இடத்துல தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது பாடி ராகத்திலனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தையும் நீங்க வீட்டுல மெதுவா வாசித்து பாருங்க. ஒரு மனம் திரும்புதலுக்கென்று பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புதலுக்கென்றே தேவன் இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்படிக்கு வேதத்தில் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துல ஒரு மனுஷன் விழுந்து விடுகிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் எப்படி அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான், எப்படி ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான் எல்லாம் வசனம் சொல்லுகிறது. அநேகர் தாவீதை குறித்து சொல்லும் போது இந்த காரியத்தை தான் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. அவன் விபச்சாரம் பண்ணினார், அவர் அந்த கணவரையே கொலை செய்து விட்டார், பொய் சொன்னார் என்று சொல்லலாம் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஆனால் அது செய்த பிறகு தாவீது என்ன செய்தார் என்று சொல்லிதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நான் இந்தியாவில் இருக்கும்போது வாலிபனா இருந்தபொழுது இந்த நண்பனோடு அடிக்கடி இந்த நம்ம பாண்டிச்சேரியை நோக்கி செல்லக்கூடிய அந்த ரோட்ல செல்வோம். அப்ப இந்த மில்லு, இந்த ஆலைகள்லாம் இருக்கும். அப்போ அந்த ஆலைகள்ல அந்த மாசம் 1ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, சம்பளம் போடுறேன்னா ஆலை வேலைன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சம்பளம், ஒரு ரெகுலரான ஒரு வருமானம். அப்போ அதுல வேலை செய்யறவங்களுக்கு கரெக்டா அந்த தேதியானவனே டான் சம்பளம் போட்டுருவாங்க. அப்போ நான் அந்த பக்கம் போகும்பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த தேதியில போக வாய்ப்பு இருந்தாங்க. என்னுடைய நண்பனத்துல கேட்பேன், அந்த வேலை அந்த ஆலை வாசல்ல நிறைய ஆம்பளைங்க நிறைய பெண்கள்லாம் நின்று கொண்டிருப்பாங்க. உள்ளார வேலை செய்யறவங்க வேலை செய்து கொண்டிருப்பாங்க. வேலை முடிகிற அந்த நேரத்துல காத்து கொண்டு இருப்பாங்க. அப்ப நான் அந்த நண்பனிடத்துல கேட்பேன், ஏன் இவங்க எல்லாம் நின்று கொண்டு இருக்காங்க? உள்ளார வேலை செய்யறவங்க வேலை செய்யறாங்க தானே, வேலை முடிச்சுட்டு சம்பளம் நாளாகுது, சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு போவாங்க தானேன்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், இல்ல இந்த ஆட்கள்லாம் யாரு? அவங்க கடன் கொடுத்தவர்கள். அப்ப கடன்காரன் எல்லாமே சம்பளம் போட்ட உடனே அதை வாங்கி கொண்டு போகும்படிக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நான் சொல்லுவேன், இந்த பெண்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் விளையாட்டா சொல்லுவான், அந்த பெண்கள்லாம் அவங்க உள்ளார வேலை செய்கிற ஒரு சிலருடைய 2வது சம்சாரமாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஏன் இந்த ஆள் சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு போறதுக்குள்ளார வீட்டுக்கு போனா எல்லாமே காலியாடுன்னு சொல்லிட்டு இவர்கள் அந்த ஆளை வாசல்லே வசூலித்து கொண்டு போகும்படிக்காக அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்ப நான் நினைச்சு பார்ப்பேன், பாருங்க ஒரு எவ்வளவு வாங்கியிருப்பாங்க. நான் சொல்ற கதை எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள். எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? ஒரு ஆளுகளை வேலை செய்யறவங்க 2000, ஒரு 3000, ஒரு 1000 அப்படி சொல்லி தான் வாங்கியிருப்பாங்க. நான் யோசித்து பார்ப்பேன், ஒரு மனுஷனுக்கு 1000 ரூபாய் ஒரு வருமானம் ரெகுலரா வருது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அடுத்ததா இன்னொன்னு வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத அவன் தேடுகிறான். பாருங்க புத்தி, மனுஷனுடைய புத்தி எப்படி போகுது பாருங்க. ஒரு சம்பளம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அடுத்ததை வைத்து மெயின்டைன் பண்ண முடியும் என்கிற அளவுக்கு அவனுடைய புத்தி அப்படி சீர்கேடாக வேலை செய்கிறது. இங்கே இந்த தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜா. அவன் எதை செய்தாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த மனுஷன் பாவத்தை தேவன் தீர்க்கதரிசி மூலியமாக உணர்த்தின பொழுது அவன் பாவ உணர்வு அடைந்து தேவனிடத்தில் அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் இந்த சங்கீதம். அவன் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது, அவனை கேட்குவதற்கு ஆள் கிடையாது, அவன் எதை வேணையாலும் செய்யலாம். ஆனால் ஒரு மனுஷனாகி இருக்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த பாவத்தை உணர்த்தின பொழுது தாவீது பாருங்க, இன்னைக்கு 3000 வருஷமாக இந்த சங்கீதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறாங்க. தாவீது இப்படி பாவம் செய்தான் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதுதான் நாம் அறிந்து கொள்கிறோம், வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் அறிந்து கொள்கிறோம். அவர் சொல்கிறார் முதல் வசனத்துல, தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலுமாய் கழுவும். பாருங்க, பாவ அறிக்கை செய்கிறார். ஜபத்துல பாவ அறிக்கை செய்கிறார். என் பாவம் வர என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிற ஆண்டவரே. பாருங்க, மனுஷர்களுக்கே ஒரு சில காரியங்கள் அறியப்பட அந்த சூழ்நிலைகள் வருகிறது. தேவனுக்கு முன்பாக ஒருவன் எந்த காரியத்தையும் மறைச்சிட முடியும்?
எதை மறைவாக வைத்துக் கொள்ள முடியும்? அவன் சொல்றான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். அறிக்கை செய்கிறான் பாருங்க மனுஷன். இவன் தான், இந்த மனுஷனை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, அல்லேலூயா, என் 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 விருப்பப்படியெல்லாம் அவன் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஒத்த இருதயம் உடையவன் செய்கிற ஒரு காரியம் அவர் கேட்கிறார் பாருங்க. இந்த 10வது வசனத்துல, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அந்த இருதயம், திரும்ப அந்த இருதயத்துக்கே நம்ம வருவோம். சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும். ஏன்னா அந்த சிருஷ்டித்த இருதயத்துல பாவம் வந்து விட்டது, சஞ்சலங்கள் வந்து விட்டது, அசுத்தங்கள் வந்து விட்டது. என்னுடைய இருதயத்தை கழுவும் கழுவும், எனக்குள்ள புதிய இருதயத்தை சிருஷ்டியும். ஒரு முக்கியமான வார்த்தையை கேட்கிறார், நிலைவரமான ஆவியை. சொல்லுங்க, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பியும். அது என்ன நிலைவரமான ஆவி? பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கிறார், நிலைவரமா எனக்குள்ள தங்கி இருக்கணும் அந்த ஆவியானவர். தாவீதுடைய வாழ்க்கையில அப்படி இல்லாம இருந்திருக்கிறது. அவர் ஒரு காலத்துல நல்லா துதித்து பாடி நல்லா அக்கினியில அபிஷேகத்துல நிரம்பி அப்படி வானத்துல மிதக்கிற மாதிரி இருக்கிறார். திடீர்னு பார்த்தா பாவத்துல விழுந்திருக்கிறார், சஞ்சலத்துல விழுந்து விடுகிறார், அவர் சோர்ந்து போய் விடுகிறார். திடீர்னு பார்த்தா நல்லா எழும்பி பிரகாசிக்கிற மாதிரி நல்லா அவரு தேவனுடைய காரியத்துல அந்த துதிக்கிறதுல, சங்கீதத்தை எழுதுகிறதுல, பாடுகிறதுல அவர் இருக்கிறார். திடீர்னு பார்த்தால் மனம் சோர்வு அடைந்து விடுகிறார். அப்ப இங்க தாவீது கேட்கிறார், எனக்கு நிலைவரமான ஒரு ஆவியை தாரும். அல்லேலூயா. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து ஒரு நிலையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. சொல்லுங்க, நிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை, நிலையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, எனக்கு நீர் அதை அவசியம் தாரும் ஆண்டவரே. இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நான் நிதானமாக முன்னேறக்கூடிய ஒரு வாழ்க்கையில, பரிசுத்தத்துல, அபிஷேகத்துல, உண்மை தன்மையில நான் முன்னேறுகிற வாழ்க்கை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி அந்த தாவீது அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீதை தான் தேவன் ஆடு மேய்க்கிறதில் இருந்து உயர்த்தி ராஜாவாக அவர் வைத்தார். சங்கீதம் 122 இன்னும் ஒரு சுபாவத்தை, தாவீதுடைய அந்த சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். 122வது சங்கீதம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 122வது சங்கீதம் முதல் வசனம். தலைப்பு சொல்லுகிறது தாவீது பாடின சங்கீதம், ஆரோகண சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். தாவீது எழுதுகிறார், எருசலேமே, எருசலேமே அங்க மேல சொன்ன அந்த கர்த்தருடைய ஆலயம், சபையை சொல்லுகிறார். சபையே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. ஆமென். அப்போ அவருடைய மகிழ்ச்சி பாருங்க. பெரிய ராஜா, எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு ஒக்குபேஷன் இருக்கும், எவ்வளவு ராந்தேவு இருக்கும், எவ்வளவு ஒரு ஆவித்தை இருக்கும். இவர் எத்தனை பேர் ஆவித்தை பண்ணியிருப்பாங்க. இவருக்கு எவ்வளவு ஒரு பலவீனம் வந்திருக்கும், எவ்வளவு போரெல்லாம் போய் செய்கிறவர், உடம்பு அசதியாக ஆயிருக்கும். அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை மத்தியில் அவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அவரிடத்துல வந்து ராஜாவே அல்லது தாவீது, வா நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். இப்ப சகோதரர் ஆராதனை நடத்தும் போது ஆரம்பத்தில் கேட்ட எத்தனை பேர் சந்தோஷமா வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம எந்த ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெருக்கடியின் மத்தியில் இருந்தாலும் சரி, சபைக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ள என்ன உண்டாகணும்? ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். ஆமென். ஏன்? அங்கதான் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அங்கதான் என்னுடைய ஆத்மாவுக்கு உணவை தேவன் போஷிக்கிறார். அங்கதான் தேவனுடைய வார்த்தை என்னை ஆறுதல் படுத்துகிறது, என்னை தேற்றுகிறது, என்னை கண்டித்து உணர்த்துகிறது, எனக்கு நல்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வழி நடத்துகிறது. அங்கதான் தேவன் எனக்கு அற்புதங்களை, அடையாளங்களை அவர் செய்து என்னை திருப்தியாக்குகிறார். அங்கதான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனுடைய ஆளுகை இறங்கி வருகிறது. ஆகையினால தாவீது சொல்கிறார், சபைக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே தாவீது என்ன பண்றாராம்? ரொம்ப சந்தோஷமா இருந்து சொல்றார், அந்த சபையில என் கால்கள் வந்து நிற்கலாயிற்று சொல்லிட்டு பெரிய சபைக்கு போயிட்டு வருகிற ஒரு மனுஷன் மாத்திரம் இல்ல தாவீது.
அவர் சபைக்காக ஜெபிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். பாருங்க 6வது வசனத்துல, சபையின் சமாதானத்துக்காக, இந்த எருசலேம் என்ற வார்த்தையில சபையின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு மனுஷன், சபையுடைய சுகத்திற்காக வேண்டிக் கொள்கிற ஒரு மனுஷன், சபையுடைய வளர்ச்சிக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு மனுஷன், சபையுடைய பாதுகாப்புக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. இந்த மனுஷனை ஆடு மேய்க்கிறவனில் இருந்து தாவீதை உயர்த்தினதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. இந்த தாவீதை தான் தேவன் சொல்கிறார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் இருக்கிறான், என்னுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் அவன் செய்கிறவனாக இருக்கிறான். என்ன விருப்பத்தை அவன் செய்கிறான்? தேவனுடைய வார்த்தையை அவன் தியானிக்கிறான். தேவனுடைய அந்த ஜெப ஐக்கியத்தில் தேவனோடு பேசுகிறான், துதிக்கிறான், பாடுகிறான். பாவம் நுழைந்துட்டாக்கா அது உடனே அதை கழுவி சுத்திகரிக்கும்படிக்கு அவன் கேட்டு அந்த நிலைவரமான ஆவியை கேட்டு விடுகிறான். மாத்திரமல்லாம தேவனுடைய ஆலயத்தில் சென்று தேவ ஜனங்களோடு தேவனை துதித்து பாடுகிறதுல பெரிய மகிழ்ச்சி உடையவனாக இருக்கிறான். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டா இருக்கிறதா? அல்லேலூயா. உண்டா இருக்கிறதுங்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த வாஞ்சியை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அதை அவர் தருவாராக. அவருடைய வாழ்நாள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்காக அந்த தாவீது ஏங்குகிறதை அநேக சங்கீதத்துல வாசிக்கணும். வாசித்த அந்த 51வது சங்கீதத்துல கூட நிலைவரமான ஆவியை எனக்கு தாரணும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நான் வாஞ்சியும் தவனையுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொண்டார். ஆமென். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, புதிதாய் பிறந்திருக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகள் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபித்து, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்புங்க, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை நான் வெற்றியாக வாழணும், நான் இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடிய இந்த வாழ்க்கையில வெற்றியாக வாழணும், என்னுடைய சமுதாய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் நான் வெற்றியாக வாழணும் அப்படி என்பதற்காக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையே எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினால என்னை நீர் பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணெயினால, ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தினால என்னை நீர் பலப்படுத்தும், நிரப்பும் என்று சொல்லி கேட்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. 5வதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். நாம் பார்த்தோம் அந்த பேதுருடைய அந்த அவருடைய அந்த முதல் பேதுரு 2வது அதிகாரத்தில் 5வதாக எதை பார்த்தோம்? 5வதாக ஒரு பிள்ளை வளருவதற்காக பேதுரு சொல்லியிருந்த காரியம் என்ன? இயேசுவை முன்மாதிரியாக வைத்து வாழ்க்கையில் உண்டாக்குற இந்த சூழ்நிலையில் போராட்டங்களில் நம்ம வெற்றியோடு நடக்க பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது, ஆனால் அதை அவர் அடக்கி கொண்டார். அதுதான் அந்த சாந்த குணம். சாந்த குணம்ன்றது கோழை கிடையாது, கையால் ஆகாதவன் என்று சொல்லி கிடையாது. எல்லாமே முடியும், எல்லாமே செய்ய முடியும், ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாய் இருக்காது, எல்லாமே எனக்கு தகுதியாக இருக்காது. எனக்கும் மூர்க்கம் அடைய தெரியும், எனக்கும் கோபம் அடைய தெரியும், எனக்கும் கண்ட மாதிரி வாழ தெரியும், கண்ட மாதிரியாக பேச தெரியும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், ஆனால் அது எல்லாமே அவர்களுக்கு தகுதியாய் இருக்காது. அதுதான் அந்த சாந்த குணம். செய்வதற்கு ஒரு வல்லமை இருந்தோம், அதை செய்யாம ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக சாந்தமா இருக்கு. ஆமென். அது தாவீதுடைய வாழ்க்கையில ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். அதை சுருக்கமாக வேகமாக நாம் பார்த்து நாம் ஜெபிக்கலாம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம். அங்கே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்னும் ராஜாவாக அரண்மனையில இன்னும் ராஜாவாக வரல. இந்த தாவீதின் மேல பொறாமை கொண்டவனாக அவனுக்கு முன்பாக இருந்த அந்த சவுல் என்கிற ராஜா இவனை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சுற்றி திரிகிறான். நிறைய தடவை முயற்சியும் பண்ணுகிறான். ஈட்டியை ஈடு கொலை செய்து பார்க்கிறான், திட்டங்களை தீட்டு கொலை செய்ய பார்க்கிறான். ஒரு தனி ஆளை தன்னுடைய போர் வீரர்களை எல்லாம் திரட்டி கொண்டு ஒரு தேசத்து ராஜா துரத்தி கொண்டு எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ தாவீது மலைகளிலேயும் குகைகளிலேயும் ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மறைந்து எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குகைகளில அப்படின்னு சொல்லி சுற்றி திரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சவுலோ விடாம பாருங்க, தேசம் இருக்கிறது, தேசத்தை ஆளுகை செய்யணும், தேசத்தை விட்டுட்டு இந்த தாவீதை கொலை செய்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படை தெரிவித்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறான், அவனும் சுற்றி கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு நாள் இவர்கள் தாவீதும் அவருடைய ஒரு சில நண்பர்களும் குகையில மறைந்து கொண்டிருக்கிறாங்க.
இவர்களை தேடி வந்த சவுல் ராஜாவும் அவருடைய படை வீரர்களும் அந்த காட்டு வழியாக வரும்பொழுது ராஜா டாய்லெட் போகிறதுக்காக அந்த குகை உள்ள போகிறார். அப்ப ராஜ வஸ்திரத்தெல்லாம் கழட்டிட்டு கத்தி எல்லாம் ஈட்டி எல்லாத்தையும் வைத்து விட்டு டாய்லெட் பண்ணுவதற்காக அந்த குகைக்குள்ளாக போகிறார். அந்த குகையில தான் தாவீது மறைந்து கொண்டிருக்கிறான். சவுலுக்கு பயந்து கொண்டு அங்கதான் மறைந்து கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்க, சவுல் அந்த குகைக்குள்ளார வந்த உடனே இவர்கள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறார்கள், தாவீது அவருடைய நண்பர்களும். அப்ப அவருடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து 4வது வசனத்தை பாருங்க, 24:4. சாமுவேல் 24:24. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவரை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடைய சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். என்ன சொல்றாங்க? சரியா வகையா மாட்டிட்டான் சவுல் ராஜா. இன்னைக்கு ஒரு நாள் அவனை தீர்த்து கட்டிடலாம். தேவன் அந்த உன்னுடைய சத்துருவனுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டார், ஒரே வெட்டாக வெட்டி அவனை தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க. தாவீது சொல்றான்னு பாருங்க, தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய அந்த சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டு, தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டதன் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. ஓகே, 6வது வசனத்துல பாருங்க, அவன் கொலை கூட செய்யல, அவனுடைய தொங்கல் ஆடையை மட்டும் கொஞ்சம் அறுத்து கொண்டு வந்ததுக்கு அவனுக்கு மனசு அடித்து கொண்டு இருக்கிறது. 6வது வசனத்துல அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரையும் தடுத்து அவன் சவுலை கொலை செய்யாதபடிக்கு அவன் காத்து கொண்டான். இதே போல இன்னொரு சம்பவமும் 26வது அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கேயும் சவுல் வகையா வந்து தாவீதின் இடத்துல அவன் மாற்றிக்கொண்ட பொழுது 9வது வசனத்துல, 26வது அதிகாரம் 9வது வசனத்துல தாவீது அதே மாதிரி அவனுடைய நண்பர்களுக்கு அவன் சொல்லுகிறான். 10வது வசனத்துல அவனுடைய நண்பர்களிடத்துல போயிட்டு சவுலை கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு சொல்லப்படும் பொழுது, பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்றான். அவனுடைய பரம எதிரி, அவனுடைய உயிருக்கே அவனை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு எதிரி. அப்படி நமக்கு கூட அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், மனுஷர்கள் மூலியமாக, சூழ்நிலைகள் மூலியமாக, பொருளாதாரத்தின் மூலியமாக, இப்படி அநேக சத்துரு நம்மை துரைத்து கொண்டு வரலாம். ஆனால் இயேசு என்ன செய்தாராம்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு அந்த காரியங்களை ஒப்பு கொடுத்தாராம். இங்க சவுல் தாவீதை கொலை செய்யும்படிக்காகவே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். தாவீது கையில வகையாக வந்து மாட்டியும் கொண்டான். தாவீது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறான். பாருங்க, அவன் சொல்றான், இந்த மனுஷன், அதாவது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் ராஜா தேவனே அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவரே தானாகவே மரித்து அல்லது யுத்தத்துக்கு ஏதாவது போய் அங்க போய் ஏதாவது தானா மரித்து போய் அப்படி மரித்தால் ஒழிய நான் இந்த அபிஷேகம் பண்ணவனே அந்த 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 சவுலை நானே கொலை செய்ய மாட்டேன். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறான். பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த 25வது வசனத்துல அந்த எதிரி சவுல் ராஜாவே தாவீதை பார்த்து சொல்றான். பாருங்க, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அல்லேலூயா, நீ பெரிய காரியங்களை செய்வாய், ஆமென், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியா போயிட்டான், சவுலும் தன் வழியாக போய்விட்டான். பாருங்க, ஆசீர்வாதத்தின் அந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு, வாழ்க்கையில ஒரு மென்மேலும் உயர்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு, அல்லது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கினது என்று சொல்லி வேறொரு சங்கீதத்தில் சொல்கிறார். நான் பெரியவனாக ஆகணும் அப்படிங்கிற இந்த வாழ்க்கைக்கெல்லாம் ஏதோ தேவனே பார்த்து சும்மா நான் ஒரு அப்படியே இருந்துருவேன், தேவனே ஏதாவது தயவு பார்த்து என்ன இங்க இருக்கிற என்னை தூக்கி உயரத்துல வைத்து விடுவா என்கிறது ஒரு காலமும் தேவன் செய்கிறது கிடையாது. என்னுடைய இருதயத்தை தேவன் பக்குவப்படுத்துகிறார். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை, உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய ஒரு சாந்த குணத்தை தாவீது இங்க வெளிப்படுத்துகிறான் பாருங்க. ஒரே வெட்ட அந்த சவுலை வெட்டி போட்டிருக்கிறான், ஆனால் அவனை விட்டு விடுகிறான். அந்த எதிரியே சொல்லுகிறான், தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மென்மேலும் பெருக செய்வார். அநேகர் நினைச்சிடுறாங்க,
தேவன் கிருபையினால அவருடைய காருண்யத்தினால என்னை பெரியவனாக ஆக்குகிறார் என்று சொல்லும் பொழுது, நான் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இங்க இருக்கிற பொம்மை இங்க இருந்தா இங்க இருக்கும், இப்படி தூக்கி மேல வச்சா மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவனே ஏதோ பார்த்து என்னுடைய வாழ்க்கையை இப்படி எடுத்து இப்படி மேல வச்சிடுவார் என்று சொல்லி இல்ல. தேவன் தன்னுடைய கிருபையினால ஒரு மனுஷனை உயர்த்துகிறார். எந்த மனுஷனையும் அவரால் உயர்த்த முடியும். தூசியில் இருக்கிறவனை உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்க முடியும். ஆனால் அதுல என்ன ப்ராசஸ் இருக்கிறது, எப்படி அதை அவர் செய்கிறார், இப்படித்தான் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அவனை தன்னுடைய வசனத்துக்கு நேராக அவனை வழிநடத்துகிறார். தன்னோடு உறவு கொள்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராக, ஜெப வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்துகிறார். தேவனுடைய ஆலயத்திலே தேவ ஜனங்களோடு ஐக்கியப்பட்டு துதிக்கிற அந்த வாழ்க்கைக்கு அவனை வழிநடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையில அவனை வழிநடத்துகிறார். மாத்திரம் அல்லாம தேவனுடைய அந்த இருதயத்தையே பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பக்குவத்துக்கு அனுப்புகிறார். அந்த இரக்க குணம், அந்த சாந்த குணம், அந்த பழி வாங்குகிற தன்மையெல்லாம் விட்டு விழுந்த சாந்த குணத்துக்கு நேராக அவனுடைய இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி அதன் விளைவாக அவனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுகிறார், உயர்வை கொண்டு வருகிறார், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார், அவனை பெரிய ஆளாக அவனை ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதையே கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்வாராக. இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த வாழ்க்கையில எந்த ஒரு தரத்துல எந்த ஒரு நிலையில கூட இருக்கலாம். ஆனால் இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சீராக நம்ம கடைபிடிப்போம்னு சொன்னா உங்களுடைய உயர்வை எந்த மனுஷனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எந்த ராஜாவாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களை தேவன் உயர்த்துகிறதுல, மேன்மைப்படுத்துகிறதுல, பெரிய ஆளாக ஆக்குகிறதுல எந்த ஒரு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சக்தியினாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக ஆக்கும். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை தேவன் ராஜாவாக ஆக்கினதுடைய ரகசியம் இதுதான். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையும் தேவன் அப்படியே ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். எழுந்து நின்று இந்த தேவனை நாம் துதிக்கலாம்.